ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவோம். இந்த கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷெட்யூல் இருக்குங்கிறது எத்தன பேருக்கு தெரியும்? அது தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுங்க. தெரியாதவங்க எனக்கு இதுவரைக்கும் தெரியாது அப்படிங்கிறத கமெண்ட்ல தெளிவா சொல்லுங்க. அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெட்யூல் போடலாம், டைம் வைக்கலாம். அது 24 மணி நேரத்தில எப்படி அழியிறதுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தரேன். இது எந்த டெக் சேனல்லயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கம்யூனிட்டி போஸ்ட் நம்ம வைப்போம். அப்ப நம்ம சமையலுக்கு தகுந்த மாரியோ, இல்ல சேனலுக்கு உங்க சேனலுக்கு தகுந்த மாரியோ வைப்போம். இப்ப நான் ஒரு உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஒரு இயற்கை ஃபோட்டோ வைக்கிறேன். இதில ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மேல இருந்து டைட்டில் எழுதிப்போம். இயற்கை அப்படின்னு டைட்டில் எழுதிப்போம். இதில பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அப்படின்னு இருக்கு பாருங்க. பப்ளிக் பக்கத்தில பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்ட டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இதில பப்ளிக், ஷெட்யூல், நன் அப்படின்னு இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் நம்ம போட போறோம். இப்ப இந்த கம்யூனிட்டி போஸ்ட் எப்ப வெளியில வரணுங்கிறத நம்ம தெளிவா போட போறோம். இதில என்ன பண்ண போறோம்னா, இதில டச் பண்ணுங்க. அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, இந்த தேதி வந்து நீங்க மறக்காம குடுத்துக்கோங்க. ஒரு பிறந்த நாள் வீடியோ போடுறோம் அப்படிங்கும்போது தேதிய குடுத்துட்டு 12 இப்ப நான் குடுத்துருக்கிறேன். 12 குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுல ஏஎம்மா, பிஎம்மான்னு கேட்கும். இத நீங்க எந்த டைம் வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப 12 மணி இப்போ ஒரு பிறந்தநாள் போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, 12:01க்கு வைப்போம் இல்லையா? 12:01 வச்சுட்டு ஏஎம் குடுத்துக்குவோம். மறக்காம இந்த ஏஎம், பிஎம் மறக்காம குடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்டான டயத்துல வெளியாகும். இத நம்ம குடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, மேல அந்த டைம் இப்ப செட் ஆயிட்டு. அதாவது நாளைக்கு 12 மணிக்கு அதாவது இன்னைக்கு 12 மணிக்கு 12:01க்கு இந்த போஸ்ட் வெளியாகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கீழ இந்த நண்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து என்ன பண்ணுங்கன்னா அதாவது எப்ப இந்த இத ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்டின்னா, 24 மணி நேரத்தில இந்த கம்யூனிட்டி போஸ்ட் டெலீட் ஆயிடும். இத ஆஃப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த போஸ்ட் பெர்மனன்ட்டா அப்படியே இருக்கும். இல்ல ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்டின்னா, இந்த போஸ்ட் போட்டு 12 மணிலேருந்து அடுத்த 12 மணி நேரத்துக்கு, அதாவது 24 மணி நேரத்தில உள்ளார இந்த போஸ்ட் நமக்கு சேனல விட்டு டெலீட் ஆயிடும். அப்படி நீங்க விருப்பப்பட்டா நீங்க இத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல பெர்மனன்ட்டா அந்த போஸ்ட் அப்படியே எனக்கு இருக்கணும் அப்டின்னா, இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கோங்க. அது அப்படியே அந்த 12:01க்கு போஸ்ட் ஆகி அப்படியே உங்க சேனல்ல பெர்மனன்ட்டாவே இருக்கும். இல்ல வேண்டாம் அப்படின்னா, நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. குடுத்துட்டு நீங்க டன் குடுத்துங்க. எப்பயும் போல தான் டன் குடுத்துட்டு, இங்க மேல முன்னாடி டன்னுன்னு வரும். உங்களுக்கு இப்ப நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கிறதுனால ஷெட்யூல் அப்படிங்கிறது வருது. அத ஷெட்யூல குடுத்துக்கோங்க. ஷெட்யூல குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி போஸ்ட் இப்ப ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்களா? இந்த இடத்துல கம்யூனிட்டி போஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிட்டு, இன்னைக்கு 12 மணிக்கு அந்த 12:01க்கு வெளிய வரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரண் தம்பி டெக் சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. பாய்.